கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற சங்கீதம் 34. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ கிங்ஸ் இருந்தாலும் தாவீது ராஜா கண்டிப்பாக விசேஷமானவர் தான். நமக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அப்படி தானே? இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாக்கி இயேசுப்பா எப்படியாச்சும் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனால் இந்த தாவீது ராஜா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் விண்ணப்பம் பண்ணுவார். நேர கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே நான் ஒன்றுமே இல்லைப்பா, எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுவார். தாவீது ராஜாவோட முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய சங்கீதங்களெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒரு க்ளோஸான ஒரு நபர்கிட்ட எப்படி நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நம்ம இருதயத்தை அப்படியே ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு அவர் கடவுளை அவ்வளோ நம்பியிருக்கார் அப்படிங்கிறது புரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவருடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்தொடரும்போது கர்த்தர் எப்படி தாவீதுக்கு நெருக்கமாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் அவனுக்கு உதவி செய்து அவருக்கு ராஜ மேன்மையை கொடுத்து அதை நிலைத்திருக்கவும் செய்தாரோ, அதே போல் தொடர்ந்து நாம் சங்கீதத்தை வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார், நம்மோடு கூட பேசுவார், நிறைய காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வாங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. வாங்க சேர்ந்து வாசிக்கலாம். செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். ஜெபம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அந்த தாவீது ராஜா சொன்னார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டார் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, எங்கள் இடுக்கமான சூழ்நிலைகளிலும் நெருக்கமான காலங்களிலும்
உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நீதிமான்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற கர்த்தரை, அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் எழும்பி நிற்கிற மனிதர்களிடத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறீர். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ணுகிற கர்த்தரை, எங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை துணிகரமாய் செய்கிற மனிதர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பாதுகாருங்க, நீங்கள் வழி நடத்துங்க இயேசப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்கள் நாட்களையும் எங்கள் காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். இதுவரை கண்மணி போல் எங்களை காத்து வழி நடத்தின தகப்பன், இனிமேலும் எங்களை வழி நடத்துவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.